இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோர காட்சியானது அந்த விமானம் மோதிய கட்டடத்தின் அருகில் உள்ள அந்த பகுதியில் தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி முழுவதும் கரும்புகையாக காட்சியிருக்கக்கூடிய காட்சிகளும் தீயணைப்புத்துறை வாகனங்களும் மீட்பு படையினரும் அந்த பகுதியில் உள்ள அந்த சிதைந்த பாகங்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போதும் கூட அந்த பகுதியிலிருந்து புகை மூட்டம் எழும்பிக் கொண்டிருப்பதையும் அதை நுரை மற்றும் தண்ணீரால் அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது விமான விபத்து ஏற்பட்ட அந்த பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானம் நொறுங்கி விழுந்த அந்த கட்டடத்தின் அருகில் மீட்பு படையினர் அந்த விமானத்தின் சிதைந்த பாகங்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நொடியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்புலன்ஸ், தீயணைப்புத்துறை வாகனங்கள், பொதுமக்கள், காவல்துறையினர், மீட்பு படையினர் உள்ளிட்ட பலரும் அந்த விமான விபத்து ஏற்பட்ட பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்து ஏற்பட்ட அகமதாபாத் விமான நிலையத்தின் மெஹானி குடியிருப்பு பகுதியின் அருகே இந்த கோர விபத்து விமானம் வானிலிருந்து கீழே விழுந்து நொறுங்கி விழுந்த அந்த புகை மூட்டம் வெடித்து சிதறிய அந்த இடத்தில் புகை மூட்டம் எழும்பி இருக்கக்கூடிய காட்சியும் மக்கள் அந்த சிதைந்த பாகங்களின் அருகே செல்ல முடியாமல் அங்கு நிற்கக்கூடிய காட்சிகளையும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானம் விழுந்த வேகத்தில் கட்டடத்தின் அந்த கட்டடத்தில் அந்த ஒரு இரண்டாவது தளத்தில் அது முழுமையாக மோதி விபத்துக்குள்ளானதால் அந்த பகுதியிலும் தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியில் தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அளிப்பதையும் ரசாயன நுரைகள் மூலமாக அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த காட்சி தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விமான விபத்து ஏற்பட்டால் அந்த பகுதியில் எத்தகைய சூழ்நிலை இருக்கும் என்பதை காணும் வகையில் இந்த அதிர்ச்சிகரமான கோர விபத்து காட்சிகள் இப்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானம் வானில் பறந்த சில நிமிடங்களில் நொறுங்கி விழுந்து கட்டடத்தில் மோதி தரைமட்டமாக சிதைந்து விபத்துக்குள்ளான அந்த தீ பிடித்து எரியும் காட்சியும் கரும் புகை மண்டலம் விண்ணை முட்டும் அளவுக்கு எரியக்கூடிய அந்த காட்சியும் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் நொறுங்கி விழுந்த பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெஹானி குடியிருப்பு பகுதியில் விமானம் நொறுங்கி கரும் புகைக்கு இடையே அங்கு மீட்பு பணிகளில் உயிரை பணயம் வைத்து ஈடுபட்டுள்ள அந்த மீட்பு படை வீரர்களின் பணிகளைத்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெடித்து சிதறிய ஏர் இந்தியா போயிங் விமானத்தில் சிக்கிய 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் அந்த 110 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அந்த கோர वो टेक ऑफ के बाद यहाँ पे क्रैश हो गई है, जिसमें प्रीलिमिनरी हमें पता चला कि 223 जितने पैसेंजर थे यहाँ पे जिस बिल्डिंग के ऊपर गिरी है वो डॉक्टर्स का हॉस्टल है। 2-3 मिनट्स में पुलिस बाकी सभी बॉडियाँ, सिविल एडमिनिस्ट्रेशन, कॉर्पोरेशन वगैरह सभी लोग आ गए थे। फायर फाइटर वगैरह स्थल पे हाजिर है। लोगों को बचाने की और रेस्क्यू करने की कार्रवाई जारी है। ऑलमोस्ट 70 से 80% एरिया हमने क्लीन कर लिया, बाकी आने समय में हम लोग क्लियर कर लेंगे। मैं सभी मीडिया के मित्रों से रिक्वेस्ट करता हूं, सभी हमसे सहयोग करें। जितनी पुलिस, उसके अलावा जितनी भी एजेंसी, आर्मी, बीएसएफ, सीआईएसएफ, कॉर्पोरेशन, कलेक्टर ऑफिस के सभी स्टाफ सभी यहाँ काम में लगे हुए हैं। प्लीज हमसे सहयोग करिए और थोड़ी सी हमारे लिए जगह बना के रखिए ताकि हम एम्बुलेंस को ग्रीन कॉरिडोर बना के हॉस्पिटल तक पहुँचा सके। थैंक यू।